சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மற்றும் மாலை எக்ஸ்பிரஸ் சிவகங்கை மாவட்டம் பாண்டிச்சேரி சிவகங்கை மாவட்டம் ரிப்போர்ட்டர். ஐயா, உங்களுக்கு கழுத்து வந்து ஸ்டெக்காகி நின்று எத்தனை வருஷமாக இருக்குது? 4 வருஷம் ஆச்சு. இப்போ அண்ணாந்து பாருங்க, இந்த அளவுக்கு பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். அப்படியே அந்த பக்கம் ஆளுகளை பாருங்கள். அப்படியே திரும்பாமல் அப்படி உடம்ப திருப்பாமல் இந்த அளவுக்கு சிவத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4 வருஷத்துக்கு மேலே. குமிஞ்சு இந்த கல்லெடுங்க. சவுண்டாக பேசுங்க. அதை கணக்கில் எடுங்க. ஐயா, வெரி குட். இந்த மாதிரி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆச்சு கரெக்டாக சொல்லணும் என் தெய்வத்துக்கு? 4 வருஷம். எல்லாமே 4 வருஷம் இருக்குது. எல்லாமே பார்த்துக்கோங்க. என்னுடைய மூலியம் இருந்தால் 2 நேரம் தேய்ச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி பராமரிப்போட வாங்க. நான் சொல்கிற பொருளில் சாப்பிட்டு வாங்க. 1 மாதம் கழிச்சு வாங்க, வந்து மறுபடியும் என்னை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மன திருப்தியாக இருக்கா? ரொம்ப திருப்தி, மகா திருப்தி. பார்த்து பத்திரமா வச்சுங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மற்றும் மாலை எக்ஸ்பிரஸ் பாண்டிச்சேரி தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் ரிப்போர்ட்ரு. அதாவது என் உயிர் மக்களை, இந்த நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிக்கோஸு, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த ஐயாவுக்கு மாதிரி கழுத்து இறுகி பிடிச்சி திரும்ப முடியாமல் இருக்குது. இது எல்லாமே மூலிகை மருந்து வாங்கி தேங்க. இதை ஏன் நாங்கள் உங்கள்கிட்ட வேறு சொல்கிறோம்னா, எங்களுடைய திறமையை காமிக்கிறோம் மக்கள்கிட்ட. எங்கள் சாமி காமிக்க சொல்லி அவர் குடும்பம் நல்லா இருக்கும், அவருக்கு என்னவோ அதை சாதிக்கிறத நாங்கள் காமிப்போம். என் தெய்வம் கொடுத்த கணக்கு. அதனால் மூலிகை மருந்து வாங்கி தேங்க. தேவை இருந்தால் மட்டும் வழி இருக்குதுன்னா டோக்கனை புக் பண்ணி வந்து கட்டிக்கோங்க. எமர்ஜென்சி பிரச்சனையே இல்லை, பார்த்து விட்றீங்க. மறுவாட்டி வரல மறுபடியும் டோக்கன் வேணும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக, அதாவது ஹோட்டல் கடையில் வாங்கி இவ்வளோ நாளாக மக்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கி சமையலை போட்டு சொந்தமாக என் மக்களுக்கு ஹோட்டல் கடையில் கொடுத்தது வகுருக்கு பத்தலை. இன்றைக்கி நான் என் சொந்தமாக ஆள் போட்டு மக்களுக்கு வெஜிடேபிள் பிரியாணி. அம்மா எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் திருப்தியாக இருந்துச்சா? எல்லாரும் வகரார சாப்பிட்டீங்களா இல்லை கொஞ்சமாக சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் பத்துச்சா? எல்லாருக்கும் பத்துச்சாயா? ஐயா, நீங்கள் போய் சாப்பிடணும். எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கல? இதே மாதிரி எல்லாருமே வகுறு ஃபுல்லாக போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. சின்ன பிள்ளையிலேருந்தே தானம் அன்னதானம் ஒரு நாளைக்கு நம்ம மக்களுக்கு போடுறோமே, நான் வாழ்க்கையில் லட்சியத்தோடு வாழ்ந்தாள். அதை அந்த சேவமூர்த்தி ஐயனாரும் சித்தரையாவும் எனக்கு கொடுத்துட்டா. இந்த சித்ரா பௌர்ணமிக்காண்டி காத்திருந்தேன். இன்னையிலேருந்து நம்ம சொந்தமாக சமைச்சு மாஸ்டரை வச்சு போடணும்னு அதேபடியாக வராராக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 3 நேரம் போடுறதுக்கு எங்கள் ஐயா சேவமூர்த்தி என்னைக்கு சொல்கிறாரோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், மூலிகை மருந்து வாங்குறாலும் வாங்கிட்டு போங்க, டோக்கன் இருக்காலும் இருந்து கட்டிட்டு போங்க. அதே மாதிரி ஆன்லைனில் மருந்து கொரியர் பண்ண மாட்டோம், நேரடியாக தான் வந்து கொரியர் பண்ணோம். என்னங்கய்யா என்னுடைய காணிக்கை என்ன? ஏன் பரவாயில்ல விடுங்கய்யா. அவங்க நீங்கள் இந்த சித்திரபாபு எனக்கு ஒரு சேவை செஞ்ச மாதிரி. எவ்வளோ மாதிரி ஏமா அண்ணே? அண்ணனுக்கு ஒரு பாட்டில் என் சாரில் ஒரு மருந்து பொருளாக கொடுங்க. வாங்கி விடுங்க. ஐயா வந்து அண்ணனுக்கு பார்த்துக்கிட்டே இருந்து அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு இது தேவையில்லை, இருந்தாலும் அவர் நீட்டுறாரு, கொடுக்குறாரு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்கள் குடும்பம் நீரோடு வாழும், வறுமை போகும், நோய் நொடி இல்லாமல் வாழ்விய. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. இல்லை அவசரப்படாம சாப்பிட்டியா இல்லையாடா? இன்னொரு கப்பை சாப்பிட்டாடா ஒரு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. ஆன்லைனில் மூலிகை மருந்து கொடுக்க மாட்டான். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி பெட்ரோல் பங்கு பக்கத்தில் போல் ஸ்டேஷன் அருகில் 200 மீட்டரில் உட்காந்துருக்கேன் தோப்பில். இங்கே தான் வந்து நேரடியாக வாங்குவான். மற்ற இடத்துல ஏன் பொருள்னு சொல்லி வாங்கி ஏமாற வேண்டாம். இன்றைக்கி மேற்கொண்டு 4 பேர் வந்திருக்காங்க. 30,000 காலி வந்துட்டு ஒரு ஆள், 28,000 காலி வந்துட்டு ஒரு ஆள். இங்கே சாதாரண வைத்தியம், சாதாரண மருந்து காசு இங்கே கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏமாறுங்க, என்னைய நினச்சி ஏமாற வேண்டாம். என்னுடைய குடியில் வந்து என்னைய பார்த்து வாங்கிட்டு போங்க.